தென்றலை மேலே பேச அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பரமனையும் இளமதியும் பிரிக்கிறதுக்காக கலாமை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏற்பாடாக பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா இளமதியை வந்து கழுத்தில் உள்ள தாலியை கழட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கிட்டா என்ன பண்ண முடியும், புருஷன் முன்னாடியே கிடையாதுன்னு ஆயிரும்ல, சட்டப்படி வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு பரமன் கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இளமதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை, காசை வெட்டி போட்டு எங்களை பிரித்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டா, டிவோர்ஸ் பேப்பரில் வர சைன் போட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து பரமன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் டிவோர்ஸ் பேப்பரில் உண்மையிலே கையெழுத்து போட்டது வந்து அவங்க வந்து கிடையாது. ஸோ இளமதியோட கையெழுத்தை பார்த்திங்க அப்படின்னா பரமனோட அம்மா கலா தான் போட்டிருப்பாங்க. இது கூட தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா பரமன் வந்து அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, நானும் சைன் போட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் டிவோர்ஸ் பேப்பர் வாங்கி பரமனும் பார்த்திங்க அப்படின்னா சைன் போட்டுருவாங்க. இதனால கலாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். 2 பேரும் எப்படியும் சைன் போட்டாச்சு, இனிமேல் ஈஸியாக டிவோர்ஸ் கிடச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை போயிட்டு இளமதிக்கிட்டேயும் அந்த டைவர்ஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆயிரும், 2 பேர் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கடுப்பேற்றுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.